வேதத்திலே 3 பெரிய வீழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது வீழ்ச்சி ஏதேனிலே உண்டானது. ஏதேனிலே உண்டானது. அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் இச்சை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இச்சிக்கப்படத்தக்க அந்த விருட்சம் விலக்கினது. இச்சை என்பது என்னவென்றால், விலக்கப்பட்டவைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருகிறது அல்லவா, அதுதான் இச்சை. 2வது அதிகாரத்தில் இந்த இச்சை என்ற வார்த்தை வராது. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு உரியதை தான் காண்பித்து கொடுத்தார். நமக்குரியவைகள் மேல் நாம் ஆசைப்படுவது இச்சை ஆகாது, நமக்குரியவைகள் அல்லாதவைகள் மேல. அதனாலதான் வேதம் கர்த்தர் அந்த கட்டளைகளை கொடுக்கும் போது என்ன சொல்லுவார்னா, பிறனுடைய யாது ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாதொன்றையும். இந்த இச்சை என்ன செய்தது அப்படின்னா, விழ வைத்தது. ஏதேனில் இருந்தாலும் இச்சைக்கு இடம் கொடுத்தால் அது நம்மை விழ வைக்கும். இந்த இச்சைக்கு பின்னாக யார் இருக்கிறார்? கர்த்தர் வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இப்ப தேவனுடைய தேடுதல் எங்க தெரியுமா? ஃபர்ஸ்டே ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் போதே ஆதாமே எங்க இருக்காரு வரல. அவன் மண்ணு. அவன் இருந்த இடத்துல போய் அவனை கையில எடுத்து அவனை கர்த்தர் உருவாக்கி அவர் உண்டு பண்ணின ஏதேனும் தோட்டத்திலே அவனை கொண்டு வைக்கிறார். இப்பொழுது அவர் வருகிறார். எதுக்கு வருகிறார்? அவர் அவனை எங்க வைத்தாரோ அந்த ஸ்தானத்தில் அவனை பார்க்கும்படி வருகிறார். ஆனால் அவனோ அங்கே இல்லை. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளித்திருக்கிற. நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? அடுத்து கேட்கிறார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு ஒண்ணு பார்த்து கட்டி வச்சுக்கல. 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவள் என் எலும்பில் எலும்பும். ஆமென். எப்பொழுது தேவையில்லாதது உள்ள வந்துச்சோ அதோட புருஷ மனைவிக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவாதான். இவாதான். உடனே ஸ்திரீயை பார்த்து கேட்கும் போது ஸ்திரீ ஒரு வார்த்தை சொல்லுவாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. 13வது வசனத்துல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்ப வீழ்ச்சிக்கு பின்னாக, இச்சைக்கு பின்னாக இருப்பது யாரு? சாத்தான், சர்ப்பம். எனவே தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒன்றின் மேல் விருப்பம் வரும்போது நாம் தேவ சமூகத்தில் வைக்கணும், இது தேவனுக்கு சித்தம் உள்ளதுதானா? நம்ம என்ன நினைக்க, ஏதேன்ல நல்ல கவனிங்க, இங்க விழுவதற்கு சான்ஸே இல்லாத இடம் தான் ஏதேன். என்ன போராட்டம் இவங்களுக்கு இருக்க போகுது? வேற சேரு பிரச்சனை கிடையாது. உண்டா? ஏன்னா நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சகோதரி விழுந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை உண்டு? ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது இவங்க துரத்தப்பட்ட பிறகுதான் வேதனை, வியர்வை எல்லாமே கூட ஆட் ஆகுது. ஒரு பிரச்சனையுமே இல்லை. கம்ஃபர்ட் சோனுக்குள்ள, ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இச்சைக்கு இடம் கொடுத்தா மனுஷன் விழுந்துடுறான். அதுக்கு பின்னாக இருக்கிறது என்ன தெரியுமா? சர்ப்பம். ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல இருப்போம் தெரியுமா? அப்போ சாத்தான் வந்து பயமுறுத்த மாட்டான். சாத்தான் வந்து ஃப்ரெண்ட்லியா பழகும். பாம்பை பார்த்ததும் என்ன வந்திருக்கணும்? பயம் வந்திருக்கணும். இது ஏவாளை பார்த்தோன்னா, ஹலோ மேடம், பிரைஸ் லார்ட். பிரைஸ்ல உன்னை பார்த்ததே கிடையாது.
அப்படி தொடங்கிச்சு. இந்த அம்மாக்கும் யாராவது பேச மாட்டாங்களா பார்த்துட்டு இருக்கு. நேர இந்த புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இவன் இந்த விருட்சத்தை இப்ப முன்னாடி கொண்டு வரல, இவளை வச்சே கொண்டு வர வைக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் அந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதான். அது அப்படி ஒண்ணு சொல்லல, இத மட்டும்தான். இத பார், இதா 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 இத இப்படி பார்த்துட்டே இருக்க. நல்லா இருக்கு. இது நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு நிறைய எண்ணங்கள் வருதுனாலே நமக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீ எங்கேயோ கிடந்து நம்மை தூக்கி எடுத்து ஏதேன்ல வைத்திருக்கிறார்னா நம்ம அவர் எங்க பார்க்க விரும்புகிறார்? சாத்தானுக்கு நம்மளை அப்படி பார்க்க விரும்பாததுனால அவன் வஞ்சிக்கிறான். இச்சையினால ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது. அந்த வீழ்ச்சியினாலே சாபம் ஆட் ஆனது. இன்னைக்கும் தேசத்துல சாபம் இருக்கிறது. வியர்வை இருக்கும் வரைக்கும் சாபம் இருக்கும். அதெல்லாம் சாபத்தின் அடையாளத்துல ஒன்றுதானே. ஒரு சாபம் இல்லாத நாள் வரும், அது கிறிஸ்துவின் ஆளுகையில. இரண்டாவது ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது நோவாவின் நாட்களில். அங்க வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? சுய விருப்பம். சுய விருப்பம், அதாவது எனக்கு தோன்றதை நான் செய்யறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். லூக்கா 17:27 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். தங்களுக்குள்ளே, அதாவது தங்களுக்கு ஏற்றபடி தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை தாங்களே அணைத்துக் கொண்டார்கள், அது அமைத்துக் கொண்டார்கள். அதை இன்னும் சொல்லணும்னா தேவனை அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆக்கல. இந்த தவறை நாம் நம்மில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே செய்வோம். பல காரியத்துல தேவனை இன்வால்வ் ஆக்க மாட்டோம். இதை பாவம் என்று நாம் அறியாது இருக்கிறோம். அவர்கள் அவங்களுக்கு பார்த்து பிடிச்சிட்டு அவங்க கல்யாணம் பண்றாங்க. பார்த்து பிடிச்சி இதுல என்ன தப்புன்னு நமக்கு தோணும். ஆனால் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசம் என்பது என்ன? தேவன் ஒருவர் உண்டென்றும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நாம் பார்க்கல, ஆனா எனக்கு தெரியும் தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டென்றும். அப்ப இந்த விஷயத்துல நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு தேவன் உண்டு. இது தேவ சித்தம் தானா? எங்க இயேசு அவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர். கர்த்தத்துவம் கவர்மெண்டே அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அப்படி இருந்தும் சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னே லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவு முழுவதும் ஜெபித்து அப்பா சித்தத்தை கேட்கிறார். அப்பா இதுல யாரெல்லாம்பா? அப்பா சொல்றாரு, அந்த பேதுரு, அப்பா இவன் மறுதலியோ போறான்பா. இல்ல, அப்பா சித்தம். இது மட்டும் ஒருவேளை இப்படி இல்ல சொல்றேன், இது மட்டும் ஒருவேளை இயேசுவாகவே தெரிந்தெடுத்திருந்தா 12 யோவானை தெரிந்தெடுத்திருப்பார். 12 யோவானை தெரிந்தெடுத்திருப்பார். ஹல்லேலூயா. பிதா கொடுக்கிறார். பிதா கொடுக்கிறவைகள் யாவும் என்னிடத்தில் வரும். அடுத்த வேர்டு தான். நம்முடைய லைஃப்ல அப்படிதான், பிதா கொடுக்கிறது நம்ம கிட்ட வரும். ஆனா அடுத்த வேர்டு தான், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. அதன் அர்த்தம் என்ன? பிதா எனக்கு எது கொடுக்கிறாரோ அதை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று. பிதா சொல்றார் நோங்கிறார். ஒருத்தர் சொல்ற, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். பிதா சொல்றார் நோன்றார்.
அவன் நிக்க மாட்டான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உடனே இயேசு சொல்லுகிற, இங்க பாருப்பா, அதுக்கு கூடு இருக்கு, இதுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவன் போயிட்டான். அவன் வந்ததே எதுக்கு தெரியுமா? இவர் மீட்டிங்ல இருந்தா சாப்பாடு கிடைக்குது, கூட போனா ஏதாவது ரூமை போட்டு தருவாரு. அப்ப அவன் ரெடியா இருக்கிறான் வர்றதுக்கு. ஆனா பிதா ரெடி இல்ல, அது வேண்டாம். இயேசு விட்டுட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, கிடைச்சதை வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை தெரிந்தெடுக்க தேவ சித்தத்தை அறிகிறோமா, அல்லது தேவனிடத்தில் அந்த காரியத்தை முதலாவது தெரியப்படுத்துகிறோமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று கல்யாண கார்டுல எல்லாம் போடுறோமே, கல்யாண கார்டுல மட்டும்தான் போடுறோம். அதுவும் நமக்கு வேற வசனம் தெரியாததுனால, அது வேற யாருக்கும் தெரியாது. அது உண்மையிலே கர்த்தரால் தான் வந்ததா? ஆண்டவர்கிட்ட வைக்கிறோமா? என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவன் சொல்லுகிறோமா? தேவ சித்தத்துக்கு வைக்கிறோமா? இதனால என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய வீழ்ச்சி, ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் எப்போ வரும்னே தெரியாது. ஆமென். எப்போ வரும்னே தெரியாது. அது வரும்போது அது வாரிக்கொண்டு போய்விடும். அப்ப சுய, அது மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தைக்கு பின்னாக இருக்கிறது யாரு? ஒருவனை பார்த்து இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொன்னார்? பேதுருவை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மத்தேயு 16:23 கர்த்தர் சொல்லுகிறார். எடுக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால சொல்லி விடுகிறேன். அப்போ இச்சை நம்மை விழ வைக்கும், இந்த சுய விருப்ப மாம்ச சிந்தை நம்மை விழ வைக்கும்.